இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நல்லா நல்லா தெரியும், அந்த அவன் கல்யாணம் ஆயிட்டா திருந்திடுவான். என்ன இது, நீ 25 வருஷம் உன் பிள்ளைய வளர்த்த, ஒன்னாலே திருத்த முடியல. ஒரு நாள் அன்னைக்கு ஊர்ல இருந்து, பக்கத்து ஊர்ல இருந்து அந்த பிள்ளைய குடிகாரனா வச்சுட்டு ஊர்ல இருந்து, பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டினு வரும், அவ திருத்துவாளா? என் பொண்ணை நான் என்னத்துக்கு பெத்து வச்சிருக்கிறேன்? என் பொண்ணு கண்ணீர் சிந்தாம நல்லா ஒரு வீட்டுல போய் சந்தோஷமா, கண் கலங்காம சந்தோஷமா வாழணும்னு கஷ்டப்பட்டு பெத்து, கடனை உடனே வாங்கி பள்ளிக்கூடத்துல என் காலேஜ்லயே படிக்க வச்சு, அதுக்கப்புறம் இன்னும் சீர்சனத்தை செஞ்சு, பைக் இல்லாம இன்னைக்கு யாராவது மாப்பிள்ளை கிடைப்பாங்களா? ஒரு பைக் வேணும், பைக் வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு 10-15 சவரம் கண்ணு, காதுல, மூக்குல கொலுசு எல்லாம் போட்டு, அதுவும் கடன் வாங்கி தான் பண்ணி அனுப்புறோம். 5ல இருந்து 10 சவரம், 10ல இருந்து 15 சவரம் போட்டு கட்டி கொடுத்தா, உன் பிள்ளைய திருத்தறதுக்கா என் பொண்ணை கொடுக்குறேன்? நீ திருத்த முடியல 25 வருஷம். இதெல்லாம் ஒரு இதுவா? அவ சந்தோஷமா இருக்கணும் தான் நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குறோம். அங்க போயிட்டு குடி, அதே அடி உத. ஆனா பசங்களுக்கு, இதுல ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மாவோட தாலியும் அடகு வைக்கலாம், பொண்டாட்டியோட தாலியும் அடகு வைக்கலாம், அவங்களுக்கு ரெண்டு வருமானம் வந்து போகுது. இதுதான் நடக்குது. இதுவா வாழ்க்கை? இது வாழறதுக்காகவா நம்மள பெத்து போட்டாங்க? அதேதான் கேக்குறேன். இப்ப நம்ம பொண்ணுங்களுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை வேணும்னு அம்மாக்கள்லாம் நிறைய பேர் நினைப்பேன், நம்ம பொண்ணுக்கு மட்டும் குடிக்காத, போதை பழக்கம் இல்லாத சூப்பரான ஒரு மாப்பிள்ளை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம மருமகளுக்கும் அதே தானே, அதுவும் இன்னொரு வீட்டு பொண்ணு தானே, அதுக்கும் அப்படித்தானே ஒரு வாழ்க்கை வேணும். அதுவும் கண் கலங்காம, யார் வீட்டுல இருந்தோ அந்த பொண்ணு ஊரா வீட்டு பொண்ணா இருந்தா கூட அதையும் அவங்க வீட்டுல கஷ்டப்பட்டு தானே நம்ம வீட்டுல கட்டி கொடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்ல. அப்ப உன் பிள்ளைய நல்லா வளர்க்கணுமா இல்லையா? ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. பசங்க கைமீறி போகிறதுக்கு முன்னாடி கையில காலில் விழுந்தாவது அந்த பழக்கத்தை நிறுத்துங்க. அவங்கள ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பழக்கப்படுத்துங்க. அது ஒரு விஷயம். எனக்கு இப்ப பசங்களே பயமா இருக்குது. பசங்களுக்கு கீழே பேர பசங்க வேற வந்துட்டாங்க. அந்த குழந்தைங்களையாவது பாதுகாக்கணும் நம்ம, இல்லையாமா? அதுக்கு சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கும் இந்த பழக்கம் வந்துடக்கூடாது. ஏன்னா நான் ஒரு தலைமுறையே இந்த மாதிரி அழிஞ்சதை பாக்குறேன்.